பார்த்தது இப்ப வீக் 6 தான். வீக் 5ல பார்த்தது சும்மா சம்மரைஸ் பண்ணுனா, Z டெஸ்ட், T டெஸ்ட்ன்னு சொல்லி 2 விஷயம் பார்த்தேன். சிக்மா நோனா இருந்தா எப்பவுமே Z டெஸ்ட் பாவிக்கணும். சிக்மா அன்னோனா இருந்தா அதுல 2 டைப். n கிரேட்டர் தென் 30ன்னு சொன்னா Z, n லெஸ் தென் 30ன்னு சொன்னா T. ஸோ மொத்தமா இதுதான் வீக் 5ல ஃபுல்லா பார்த்தது. இப்ப வீக் 6ல வந்து முதலாவது விஷயம் வந்து Z டெஸ்ட் தான். ஆனா 2 சாம்பிள் Z டெஸ்ட். இப்ப தனியா ஒரு சாம்பிள் மட்டும் இல்ல. இப்ப எப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு கம்பெனில ப்ராடக்ட்ஸ் பத்தி கதைச்சாங்கன்னு சொன்னா, அது ஒரு சாம்பிள் தானே, ஒரு டைப் ஆஃப் சாம்பிள் தானே. அப்படி தராம, இப்ப கம்பெனி A இந்த ப்ராடக்ட் பத்தி கதைக்கிறாங்க, கம்பெனி B இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி கதைக்கிறாங்க. அப்ப 2 வேறு வேறு சாம்பிள் தானே. அப்படி 2 சாம்பிள வச்சுக்கொண்டு Z டெஸ்ட் பண்ண போறமாக இருந்தால் 2 சாம்பிள் Z டெஸ்ட்டுக்குள்ள போகுது. சரியா? ஓகே. இப்ப இதெல்லாம் இப்ப சாம்பிள் 1க்குரிய காமன் டேட்டா. μ1 3 தானே பாப்புலேஷன் மீன். இது பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது சாம்பிள் மீன். இது சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்ப சாம்பிள் 1 சாம்பிள் 2 வந்து 2 சாம்பிள் இருக்கு. 2 செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு. ஓகே. அப்ப நார்மலா Zன்னு சொன்னா எங்களுக்கு ஈஸி. எக்ஸ் பார் மைனஸ் மியூவின் கீழ் சிக்மாவின் ரிட்டர்ன் சொல்லி படிச்சிருப்பேன் முன்னாடி. ஆனா இங்க வந்து 2 தானே இருக்கு. 2 சாம்பிள் இருக்கு தானே. அப்ப இப்ப நார்மலா எப்படி வரப்போகுது? எக்ஸ் பார் மைனஸ் மியூ ஓவர் சிக்மா ஓ ரிட்டர்ன் சொல்லி இருந்தது. இங்க எப்படி எக்ஸ் பார் மட்டும் போடலாம் 2 சாம்பிளுக்கு? இங்க 2 எக்ஸ் எங்க எக்ஸ் இதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. அப்ப என்னண்டு போடுறதுன்னு சொன்னா, இப்ப இந்த 2 வேரியபிள்ஸ் எக்ஸ் என்றும் இந்த 2 வேரியபிள்ஸ் y என்றும் வச்சுக்கொண்டா, அப்ப இங்க எப்படி போடுறதுன்னு சொன்னா, எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் பார் மைனஸ் y பார்ன்னு சொல்லி பாருங்க. ஓகே. எக்ஸ் பார் மைனஸ் y பார்ன்னு சொல்லி அது மாதிரி மியூவுக்கு பதிலா மியூ1 மைனஸ் மியூ2 2 பேர்ல டிஃபரன்ஸ். கீழே சிக்மாவின் ருட்டனுக்கு பதிலா இங்க சிக்மாவன் சிக்மா2 ரெண்டுமே சம்பந்தப்பட போகுது தானே. சோ ருட்டுக்குள்ள இதுவும் ருட்டுக்குள்ள தானே. இப்ப ருட்டுக்குள்ள சிக்மா வர்க்கத்தின்கள் என்னன்னு போடலாம் தான் இவரு. அதுதான் நீங்க போட்டிருக்காங்க பாருங்க. சிக்மா 1 வர்க்கத்தின்கள் n1 பிளஸ் சிக்மா 2 வர்க்கத்தின்கள் n2. சரியா? ஓகே. அப்ப Z டெஸ்ட் பாருங்க, இதுல 2 டைப் இருக்கு. இப்ப நான் சொன்னது கொமனா ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். இப்ப இதுல 2 டைப் வரப்போகுது. ஒன்று சிக்மா நோனா இருந்தா, அடுத்த சிக்மா அன்னோனா இருந்தா. ஓகே. ஆனா நாங்க முதலாவது நார்மலா Z டெஸ்ட் பார்த்திருப்போம் வந்து சிக்மா நோனா இருந்தா எப்பவும் பாவிக்கலாம். சிக்மா அன்னோனா இருந்தா வந்து 30லும் கூடினா மட்டும்தான் பாவிக்கலாம் என்று சொல்லி. இங்கேயும் அதே மாதிரிதான். சிக்மா அன்னோன்னு சொன்னா 30லும் கூடினா மட்டும்தான் பாவிக்கலாம். சரியா? சோ ரெண்டுமே ஒன்றுதான். சரியா? ஓகே. அப்ப இப்ப ஈக்குவேஷன் என்னன்னு வரப்போகுது? எக்ஸ் பார் மைனஸ் y பார் மைனஸ் மியூ1 மைனஸ் மியூ2 ஓவர் ரூட் ஆஃப் சிக்மா 1 ஸ்கேர்ட் ஓவர் n1 பிளஸ் சிக்மா 2 ஸ்கேர்ட் ஓவர் n2. இது அப்ப இங்க ஓகே. ரைட்டா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது விளங்கிட்டு தானே நார்மலா? ஓகே. பாருங்க, இதுல தந்திருக்காங்க 2 கம்போனன்ட் ப்ரொடியூஸ் ரேடியோ பெட்டிஸ். பாருங்க 2. அப்ப 2 வேறு வேறு சாம்பிள் தர போறாங்க. முதலாவது சாம்பிள் அது முதலாவது முடிவு. அந்த Z டெஸ்ட்டுக்கு எந்த ஈக்குவேஷன் சொன்னா இந்த ஈக்குவேஷன். பிகாஸ் இங்க இது 2 சாம்பிள் Z டெஸ்ட் தானே. போன முறை பார்த்த 1 சாம்பிள் Z டெஸ்ட் இது இல்ல. சரி, ஓகே. வேற என்ன தந்திருக்காங்க? சாம்பிள் ஆஃப் 10. அப்ப n வந்து 10. மத்த கம்பெனி சாம்பிள் ஆஃப் 16. அப்ப n1 வந்து 10, n2 வந்து 16. ஓகேவா? அடுத்தது அனதர் கம்பெனி given that the mean lifetime 1170, மத்ததுக்கு 1140 தந்திருக்காங்க. ஓகே. பாருங்க 10 சாம்பிள் 16 சாம்பிள். சாம்பிள பத்தி கதைச்சிட்டு 1170 தந்தா இது x1 பார் தானே அல்லது x பார் தானே. அதே மாதிரி 16 தந்துட்டு இதை பத்தி கதைச்சிருக்காங்க. அப்ப இது வந்து x2 பார் அல்லது y பார். ஓமா இல்லையா? அதாவது பாப்புலேஷன் மீன் இல்ல, சாம்பிள் மீன் இது. அது விலையும் கொள்ளணும். ஓகே. அப்ப சும்மா ஒரு சமரியா குறிச்சு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு சொன்னா, test the hypothesis test. That is, there any difference between average lifetime of 2 components. இப்ப 2 பேருக்குமே என்ன இருக்க போகுது? அவரேஜ் லைஃப் டைம் சொல்றது மியூவா. இதுக்கு மியூ1 மியூ2 2 பேருக்கு இருக்க போறாங்க. இந்த மியூ1க்கு மியூ2க்கும் இடையில டிஃபரன்ஸ் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அதை ஹைப்போதிசிஸ் டெஸ்ட் பாவிச்சு கண்டுபிடிக்கவா. சரியா? அப்ப என்ன சொல்றாங்க? மியூ1 மைனஸ் மியூ2 ஒன்று 0 ஒன்று எடுக்கணும்.
அடுத்தது μ1 மைனஸ் μ2 நாட் ஈக்குவல் டு 0 எடுக்கணும். அப்ப இதுதான் ஹைப்போதீசிஸ் டெஸ்டா இருக்க போகுது. ஏன்னா அதான் கேக்குறாங்க, இஸ் தேர் எனி டிஃபரன்ஸ் பிட்வீன் அவரேஜ் லைஃப் டைம் அப்படின்னா இந்த μ1க்கு μ2க்கும் இந்த டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னா μ1 மைனஸ் μ2 இஸ் ஈக்குவல் டு 0 உண்டு, அடுத்து நாட் ஈக்குவல் டு 0 தானே, ரைட். அப்ப அதான் நீங்க ஹைப்போதீசிஸ் பாருங்க, இது μ1 மைனஸ் μ2 இஸ் ஈக்குவல் டு 0 தானே இது, அப்ப அது நோ டிஃபரன்ஸ். அடுத்தது μ1 மைனஸ் μ2 நாட் ஈக்குவல் டு 0, அது வந்து தேர் இஸ் a டிஃபரன்ஸ் எழுதியாச்சு. இப்ப Z சரி பார் இருக்கு, y பார் இருக்கு, விட்டு தெரியாது. அதான் எங்களுக்கு கேள்வி. அதுதான் நாங்க ஹைப்போதீசிஸ் டெஸ்ட் பண்ண போறேன். அப்ப அது அப்படி இருக்கட்டும். இப்ப நாங்க h0க்கு μ1 μ2 சமன்னு தான் எடுத்திருக்கோம். அப்ப இது 0 தானே, μ1 மைனஸ் μ2. அப்ப அதுக்கு பதிலா 0 போடலாம். பிகாஸ் நாங்க h0 வச்சு கொண்டுதான் சுருக்கல் பாவிச்சிருந்தாங்க. போன முறை ஞாபகப்படுத்தி பாருங்க. ஓகே, இனி ருட்டுக்குள்ள சிக்மா 1 தெரியும், என்பது எல்லாமே தெரியும். அப்ப போட்டு சுருக்குனா 0.033 என்று சொல்லி வருது. கேள்வியில கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் தரல. ஸோ 95% இருக்கு. அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 95% சொன்னா 0.7 பார்க்கணும். அதுக்குரிய வேல்யூ வந்து பிளஸ் 1.96 சொல்லி, அப்ப அது டேபிள் 1.96. அப்ப இப்ப இது கிராஃபா கீர்ணம் என்று சொன்னா 1.96 இங்க இருக்கு. 0 அதாவது மைனஸ் 1.96க்கும் பிளஸ் 1.96 இடையில தானே 0.033 இருக்கு. இது வந்து 2 சாம்பிள் டெஸ்ட் தானே, ஞாபகம் இருக்கா? இதுல ஈக்குவலண்ட் இருந்தா சொல்றது 2 சாம்பிள் டெஸ்ட்னு சொல்லி. அப்ப ரெண்டு சைடுமே எடுத்து உள்ள அக்செப்டன்ஸ் ரீஜன்ஸ், வெளியே ரிஜெக்டன்ஸ் ரீஜன்ஸ். சப்போஸ் இது கிரேட்டர் தென் லெஸ் தென் இப்படி இருந்தா இது வந்து 1 சாம்பிள் டெஸ்ட், ரைட் டைலாம இருக்கலாம், லெஃப்ட் டைலாம இருக்கலாம். ஞாபகப்படுத்தி பாருங்க, அல்லது இதுலயும் எக்ஸாம்பிள்ஸ் வரும். சரி, அப்ப கட்டாயம் இது என்ன ரீஜனுக்குள்ள இருக்கு? அக்செப்டன்ஸ் ரீஜனுக்குள்ள இருக்கு. அப்ப அக்செப்டன்ஸ் ரீஜனுக்குள்ள இருந்தா என்ன சொல்ல முடியும் நாங்க? இது இந்த h0 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லலாம். அல்லது இன்னொரு விதமா சொல்றதா இருந்தா இந்த HA ரிஜெக்ட் பண்றதுக்குரிய போதுமான தரவு இல்லைன்னு சொல்லலாம். அதாவது there is no evidence that μ1 not equal to μ2 என்று சொல்லி எழுதலாம், அல்லது μ1 is equal to μ2 என்றும் எழுதலாம். ரெண்டுமே வந்து சரியானதுதான். சரியா? சோ இப்படி எழுதாம வசனமா எழுதுங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? there is a difference தான் கேட்டிருக்காங்க. அப்ப there is no difference between two average lifetime என்று எழுதினா சரி. ஓகே, இப்ப அதே எக்ஸாம்பிள் சிக்மா அன்னோன் என்று எடுப்போம். சரியா? அடுத்தது சாம்பிள்ஸும் பாருங்க 35, 45. இப்ப சிக்மா அன்னோனா இருந்தா அதுல ரெண்டு கேஸ் இருக்கு. என் கிரேட்டர் தென் ஈக்குவல் 30 இருந்தா Z டெஸ்ட், லெஸ் தென் 30 இருந்தா T டெஸ்ட். ஸோ கன்ஃபார்மா இது வந்து Z டெஸ்ட்டுக்குள்ள தான் போக போகுது. ஸோ இதுவும் சேம் தான், அதே மாதிரி தான் செய்யறது. சரியா? அதே வேல்யூஸ் தானே. வேல்யூ வேறு தந்திருக்காங்க. அப்ப இந்த வேல்யூ அப்ளை பண்ணி பாருங்க, இதுவும் சேம் அக்செப்டன்ஸ் ரீஜன்ஸ். அப்ப இதுவும் வந்து μ1 is equal to μ2. அடுத்து 2 சாம்பிள் T டெஸ்ட். சரியா? இப்ப 2 சாம்பிள் Z டெஸ்ட் விளங்கிட்டு இதுல எந்த டைப்பும் இல்ல, ஒன்றுதான், ஒரு மெத்தட் தான். ஆனால் இந்த 2 சாம்பிள் T டெஸ்ட்ல வந்து டைப் 1 டைப் 2 சொல்லி ரெண்டு இருக்கு. டைப் 1 டைப் 2. சரியா? ஓகே, இதுல கொஞ்சம் நியூ ஈக்குவேஷன்ஸ் வரப்போகுது. ஸோ கவனிங்க. டைப் 1 என்னன்னு சொன்னா சிக்மா 1 ஸ்கொயர்டும் சிக்மா 2 ஸ்கொயர்டும் சமன் இல்ல, நாட் ஈக்குவல்னு சொல்லி கேள்வியில சொல்லி இருந்தாங்கன்னு சொன்னா, அல்லது சிக்மா 1 சிக்மா 2 பத்தி கதை காட்டி நாங்க டைப் 1க்குள்ள போவோம். டைப் 2 வந்து சிக்மா 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா 2 ஸ்கொயர். இது டைப் 2. சரியா? ரெண்டு வேறு டைப். ரெண்டு வேறு டைப்புக்குமே வேறு மாதிரி தான் கேள்வி செய்யணும். ஆனா டேபிள் ஒரே டேபிள். Z டெஸ்ட் டேபிள் பாக்குற டேபிள் பாக்குறது மட்டும் T, மற்றபடி அந்த சுருக்கள் வந்து ரெண்டு பேருக்கும் வேறு மாதிரி. ஓகேவா? சரி, முதல்ல அது கேஸ் 1. சிக்மா 1 ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு சிக்மா 2 ஸ்கொயர். இப்படி என்று இருந்தா எங்களுக்கு T டேபிள்ல தெரியும், Tக்கு பக்கத்துல இவர்த்த என்ன போட்டிருப்போம்? n-1 சொல்லி போட்டிருப்போம். இந்த n-1 சொல்றது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்று. அப்ப இங்க n-1 வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்ப நார்மலா நாங்க முன்னாடி வீக் 5ல பார்த்துனாங்க Tn-1. இப்ப 6 சாம்பிள் தாராங்கன்னு சொன்னா இது வந்து T5 வந்து ஸ்ட்ரைட்டா போட்டனாங்க. பட் இங்க இந்த கேஸ்ல ஞாபகம் வச்சிருங்க, இந்த கேஸ்ல இப்ப 10 சாம்பிள் தாராங்கன்னு சொன்னா T9 என்று போட முடியாது. சரியா? இங்க எப்படி இந்த
n-1 கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. மியூன்னு சொல்லி ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. டி மியூ. அந்த மியூவுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. மியூ கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரியா? ஓகே. அப்ப மியூ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, இது நீங்க படமாக்கத்தான் வேணும். ஒண்ணும் செய்ய இயலாது. ஓகே. என்ன ஈக்குவேஷன்? திரும்ப எழுதுவோம் இருக்கா? S1 ஸ்கொயர்ட் இன்குல் N1 பிளஸ் S2 ஸ்கொயர்ட் இன்குல் N2 ஹோல் பின் ஸ்கொயர்ட். அதுக்கு கீழ அதே இதே கணியம் திரும்ப வரும். S1 ஸ்கொயர்ட் இன்குல் N1. ஆனா അതിന്റെ തനിയ വർക്കം സഹ S2 സ്ക്വയർഡ് ഇൻകുൽ N2 അതിന്റെ തനിയ വർക്കം ഓവർ N1 minus 1 N2 minus 1 இதுதான் மியூ. சரியா? ஓகே. அது கேர்ள் செய்ய அந்த ஈக்குவேஷன் பாடம் வரும். ஓகே. அப்ப அப்படி போட்டு ஃபர்ஸ்டா மியூ கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே. மியூ கண்டுபிடிக்கணும். மியூ கண்டுபிடிச்ச பிறகு இப்ப இங்க பாருங்களேன். இதுல Z-க்கான காமன் ஒரு ஈக்குவேஷன் இருக்கா இல்லையா? இதே மாதிரி மியூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன். ஆனா மியூ கண்டுபிடிச்ச பிறகு டி மியூ அது கண்டுபிடிக்கிறதுக்கு Z மாதிரியே அதே ஈக்குவேஷன். அதே தான், ஒண்ணும் இல்ல. என்ன இங்க Z-க்கு என்ன இருக்கு? யாரோ அட்மிட் பண்ணு. ஓகே. என்னண்டா இதுல பாருங்க, Z-க்கு என்ன இருக்கு? சிக்மா 1 ஸ்கொயர் தானே இருக்கு Z-க்கு. சிக்மா 1 ஸ்கொயர், சிக்மா 2 ஸ்கொயர். அதே மாதிரி டீக்கு என்ன வரப்போகுது? சிக்மா தெரியாது எங்களுக்கு. அப்ப S1 ஸ்கொயர், S2 ஸ்கொயர். என்ன டி டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னாலே சிக்மா தெரியாது தானே. ஆனா இந்த இந்த கேஸ் வந்து இப்ப சிக்மால வேல்யூ தெரியாது. ஆனா அது ரெண்டும் ஈக்குவல் இல்லைன்னு தான் தெரியும். சோ இதுல என்ன போடணும்? S1 தான் போடணும். சரியா? X bar minus Y bar minus mu1 minus mu2 over S1 squared N1 plus S2 squared over into root என்று வரப்போகுது. சரியா? அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே தேவை. இதுல இது பாடமாக்க தேவையில்ல. அது மேலே அதே மாதிரி தானே வந்துட்டு. சோ அது ஓகே. இதுதான் புது 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 விஷயம். ஓகே. ஒரு கேள்வி. ரைட். ம். விளங்குது? ஆ, மேலே Z டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அதே ஈக்குவேஷன் தானே. அப்ப அது ஃப்ளோல ஞாபகம் இருக்கு தானே. இதுதானே புதுசா இருக்கு இப்போதைக்கு. ஓகே. ரைட். இப்ப இதுல பாருங்க, 2 கம்பெனிஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ப்ரொடியூஸ் மெட்டல் பிஸ்டன்ஸ் அண்ட் ஓகே. இதுல பாருங்க, சிக்மா 1 பத்தி கதைக்கவே இல்ல. சரியா? அப்ப நாங்க கதைக்கவே இல்ல. இப்ப கதைக்க எடுக்கலாம். டைப் 2 டைப் 2 இன் படியும் போக முடியும். நான் டைப் 1 போகணும். இருந்தா அப்ப இது n லெஸ் தென் 30 தானே. பாருங்க, ஒரு 5 சாம்பிள் அடுத்ததுல ஒரு 8 சாம்பிள் தானே இருக்கு. அப்ப கட்டாயம் டி. அப்படி தெரியல. ரெண்டுமே 30 போனா ரெண்டுமே 30 போன நினைக்கிறேன். ஓகே. சரியா? அப்படி தர மாட்டாங்க. ஓகே. சரியா? அப்ப இதுல வந்து இப்ப ரெண்டு ஒப்பிடக்கூடிய இதுதான் இருக்கும். அப்ப இதுல வந்து சிக்மா எங்களுக்கு தெரியாது. அதே நேரம் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன கண்டுபிடிக்கலாம் நாங்க? கால்குலேட்டர்ல போட்டு எக்ஸ் பார் S1 சிக்மா சிக்மா தெரியாது. எக்ஸ் பார் S1 எல்லாம் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் பார் S1 அது மாதிரி மற்றதுக்கு Y பார் S2 கண்டுபிடிக்கலாம். ஓகே. இப்ப இது என்ன டெஸ்ட்? டி டெஸ்ட். 2 சாம்பிள் டி டெஸ்ட். அதுல நான் டைப் 1 எடுக்கிறேன். ஐ மீன் இந்த சிக்மா 1 ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு சிக்மா 2 ஸ்கொயர்னு சொல்லி நான் எடுக்கிறேன். அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? முதலாவது மியூ கண்டுபிடிக்கணும். மியூ கண்டுபிடிக்கணும். மியூக்கான ஈக்குவேஷன் இது தானே, ஞாபகம் இருக்கா? முதலாவது முழுவதும் வர்க்கம் போடணும், பிறகு தனித்தனிய வர்க்கம் போடணும், கீழே N1 minus 1 N2 minus 1. அப்ப அது இது இது இதுல அப்ளை பண்றதுக்காகத்தான் இந்த S1 எல்லாம் கண்டுபிடிச்சினாங்க கால்குலேட்டர்ல போட்டு. ஓகே. அப்ப எல்லா வேல்யூமே தெரியும். N1 5ன்னு தெரியும், N2 8ன்னு தெரியும், எல்லாமே தெரியும். போட்டு சுருக்குனா 10.846 என்று வருது. அப்ப அவர் நாங்க அப்ராக்சிமேட்டா 11ன்னு சொல்லி எடுக்கலாம் தானே, பிரச்சனை இல்லை. ஓகே. அப்ப T11. இனி T11க்கு இன்னொரு ஈக்குவேஷன் இது. இதுல எக்ஸ் பார் தெரியும், Y பார் தெரியும். அதுவும் கால்குலேட்டர்ல போட்டு கண்டிருக்கேன். மியூ1 மியூ2 தெரியாது. அப்ப நாங்க ஹைபோதிசிஸ் டெஸ்ட் கேள்வியை பாருங்க. சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் மீன் அதே கேள்வி தான் கேட்குறாங்க. மியூ1க்கு மியூ2க்கு டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி. அப்ப நாங்க H0 வந்து டிஃபரன்ஸ் இல்லைன்னு எடுப்போம். H1 HA இவர் H1ன்னு சொல்லலாம்.
இது நல் ஹைப்போதீசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸ். இது நாட் ஈக்குவல்ன்னு எடுப்போம். சரியா? ஓகே. அப்ப இதுக்கு பதிலா 0 தானே போடணும். 0. இனி இந்த வேல்யூஸ் எல்லாமே தெரியும் எங்களுக்கு. அப்ப அப்படியே போட்டா -0.976 வருது. இப்ப இந்த T11 நாங்க டேபிள் அங்க T டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ல பார்க்கணும். எதை பார்க்கணும்னா கேள்வியில கன்ஃபியூஸ் 95% சொன்னா நாங்க எந்த வேல்யூவை பார்க்கணும்டா 0 இந்த 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 ஏரியா வந்து 0.975 தான் பார்க்கணும். பிகாஸ் இது டூ டெயில் டெஸ்ட். டூ டெயில் டெஸ்ட்ன்னு சொன்னா 95 சொன்னா இந்த குட்டி ஏரியா வந்து 0.025. அப்ப இங்க இருந்து இந்த மொத்த ஏரியா 0.975. அப்ப டேபிள்ல T11 பார்க்கணும். அதே நேரம் 0.975 பார்க்கணும். இப்ப அப்படியே டேபிளுக்கு வரும். டேபிள் T டிஸ்ட்ரிபியூஷன் என்னது 11க்கு இந்த இருக்கு 11, இந்த இருக்கு 11. அப்ப 11 ரோல போனா இந்த இருக்கு T. அப்ப 2.20 2.20 டேபிள் பார்க்குற ஓகே தானே? அப்ப 2.20 அப்ப 2.20 சொன்னா -2.20 +2.20 அதான் இந்த ரேஞ்ச். சரியா? இப்ப நாங்க கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து -0.976. அப்ப அது இங்கதான் இருக்கு. கட்டாயம் அது என்ன ரீஜனுக்குள்ள இருக்கு? அக்செப்டன்ஸ் ரீஜனுக்குள்ள இருக்கு. அப்ப அக்செப்டன்ஸ் ரீஜன்ஸ்குள்ள இருந்தா HO வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. இப்ப தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் மீன். ஏன் H0ன்றது பாருங்க μ1 μ2 ஈக்குவல். அப்ப μ1க்கு μ2க்கும் டிஃபரன்ஸ் இல்ல தானே? There is no difference between mean diameters of pistons produced by two components. சரியா? ஓகே. இப்ப பார்த்தது டைப் 1. அடுத்த டைப் 2 பார்க்க போறோம். சிக்மா 1 ஸ்கொயர்டும் சிக்மா 2 ஸ்கொயர்டும் ஈக்குவல்னு சொல்லி. ஓகே. நாட் ஈக்குவல்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? மியூ கண்டுபிடிச்சோம். அதுக்கு ஒரு பெரிய ஈக்குவேஷன் இருக்கு. அதே மாதிரி இங்க இந்த மியூ மாதிரி அங்க எஸ்பி என்று சொல்லி ஸ்டாண்டர்ட் போல்ட் வேரியேஷன் அப்படி ஏதோ எஸ்பி என்று சொல்லி ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும் புதுசா. ஓகே. அடுத்தது இப்ப இந்த மியூ வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தானே. டி என் -1க்கு பதிலா டி மியூ வந்து போட்டேன். இப்ப மியூ வந்து இங்க டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தானே இந்த இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும். ஆனா அடுத்த டைப்புக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஈஸியா காண்றது. அதாவது நார்மலா N-1 தானே டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இவ்வளவு நாளா பார்த்தனாங்க. இங்க ஒரு சாம்பிளுக்கு N1, அடுத்த சாம்பிள் N2. அப்ப இந்த சாம்பிளுக்கு ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் N1 -1, இந்த சாம்பிளுக்கு ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் N2 -1. அப்ப டோட்டல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் N1 + N2 -2. அப்ப இங்க டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் N1 + N2 -2. அதாவது மியூ ஒன்னு காண தேவையில்லை, நார்மலா கண்டா சரி. இந்த கேஸ் தான் இது. μ1 μ2 சாரி σ1 σ2 ஈக்குவல் மாதிரி. அப்ப இங்க ஈக்குவேஷனை பாருங்க. இந்த ஈக்குவேஷன் மாறப்போகுது ஃபர்ஸ்ட் டைம். அதாவது TF n-1 என்ற இந்த ஈக்குவேஷன் மாறப்போகுது. ஏன் இந்த 2 சாம்பிள் டெஸ்ட்ல பாருங்க, கீழே போட்ட அதே ஆள் தான் இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. இந்த 2 சாம்பிள் டி டெஸ்ட்ல கேஸ் 1க்கும் அதே ஈக்குவேஷன் தான், ஒரு சேஞ்சும் இல்லை. பட் இங்க இந்த ஈக்குவேஷன் மாறப்போகுது. சரியா? ஓகே. என்னென்று வரப்போகுதுன்னு சொன்னா மேல அதே தான் x பார் -5 பார் -μ1 -μ2 மேல அதே தான். கீழே வந்து எஸ்பின்றது கண்டுபிடிக்கணும் நாங்க. மியூ மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் உண்டு. எஸ்பி இன்டூ √1/n1 + 1/n2. இங்க எஸ்பி தனியே கண்டுபிடிக்கணும். சரியா? எஸ்பின்னு சொல்றது பூல் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே. அப்ப எஸ்பி என்னத்தால தரப்படுமெண்டா n1 -1 s1 ஸ்கொயர் +n2 -1 s2 ஸ்கொயர் ஓவர் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அதோட ரூட். ஓகேவா? சரி. அப்ப இருக்க பாருங்க, இத எல்லாம் ஒன்றுதான், கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸ் மாறுபடுது. ஓகே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே. இந்த எக்ஸாம்பிள் அவர் மாறி செஞ்சிருக்கார். சரி, நான் சொல்றேன். இது என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னா 400 மீட்டர் வந்து உயரம் குறைஞ்சாக்கள் ஓடுறாங்க, இன்னொரு 400 மீட்டர் ஓட்டம் வந்து உயரம் கூடினாக்கள் ஓடுறாங்க. இப்ப கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு சொன்னா ஓகே, இது ஒரு இந்த போற
டைம் தந்திருக்காங்க. ஒரு 2, 2, 3, 4 6 பேர் போறாங்க. இத்தனை செகண்ட் சாம்பிள் எக்ஸ் பார் படிக்கல, சாம்பிள் 30 போகும். நேரம் 2 செட் ஆஃப் டேட்டான்னு சொன்னதுனால வந்து 2 சாம்பிள் டி டெஸ்ட்டுக்குள்ள போகணும். இப்படிதான் கண்டுபிடிக்கணும் ஆர்டர்ல. அப்ப இந்த கேள்வி வந்து 2 சாம்பிள் டி டெஸ்ட். அதுல 2 டைப் இருக்கே. சிக்மா 1 ஸ்கேட் நாட் ஈக்குவல் டு சிக்மா 2 ஸ்கேட் ஓகேவா? வந்து கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ண வந்தது. பாஸ் ஏல இருந்து ஜே வரைக்குமா? ஆ இப்போ ஓகே நினைக்கிறேன். ஓகே சரியா? ஓகே. அப்ப எக்ஸ் பார் கண்டுபிடிக்கலாம், S1 கண்டுபிடிக்கலாம், N1 தெரியும். Y பார் கண்டுபிடிக்கலாம், S2 கண்டுபிடிக்கலாம், N2 தெரியும். அப்ப இந்த கேள்வியை 2 விதமா செய்யலாம். கேஸ் 1 எடுத்து செய்யலாம், கேஸ் 2 எடுத்து செய்யலாம். அப்ப இவர் இந்த கேள்வி வந்து கேஸ் 2 எடுத்து செஞ்சிருக்காரு. அது நாங்க அசியூம் பண்றது தானே. என்னது இதுல சிக்மா 1ம் சிக்மா 2ம் சமன் என்று சொல்லி நீங்க அசியூம் பண்ணி ஒன்னும் தரல தானே. அப்ப அசியூம் பண்ணி செஞ்சா டைப் 2. நார்மலா ஒண்ணுமே தரல, தராட்டி ஈக்குவல் எடுக்கே இல்லாதானே. அப்ப அப்படி நார்மலாவே செய்ய போனோம். ஒண்ணுமே அசியூம் பண்ணாட்டி டைப் 1. அப்படி ஒரு அசியூம் நான் ஒண்ணு சொல்லல, பட் டைப் 2ல செஞ்சிருக்கார். நாங்க செய்யும்போது அசியூம் பண்ணி டைப் 2ல செய்யறதாக இருந்தா சிக்மா 1 சிக்மா 2 சமன் எடுத்து செய்யணும். சரியா? ஆனா இப்ப சிக்மா 1 சிக்மா 2 சொல்றது கிட்டத்தட்ட S1 S2 மாதிரி தானே, ஈக்குவல் இல்ல. இது பாப்புலேஷனுக்கு, இது சாம்பிளுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே. அப்ப இங்க பாருங்க, எஸ்ல வந்து பெரிய டிஃபரன்ஸ் வருது. கிட்டத்தட்ட 9 மடங்கு டிஃபரன்ஸ் வருது. அதாவது 9s2 தான் S1 என்று சொல்லி வருது. அப்ப எப்படி சிக்மா 1 சிக்மா 2 சமனா இருக்க முடியும் இந்த கேள்வியில? அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் டைப் 2க்கு போறது வந்து கொஞ்சம் சாத்தியம் இல்ல. இந்த S1 S2 நோட் பண்ணணும். அப்படிதான் ChatGPT சொன்னிச்சு. ஓ ஓ நாங்க அசியூம் பண்ணி சிக்மா 1 மட்டும் சமன் எடுக்கலாம். இல்லாட்டி அசியூம் பண்ணலாமான்னு தெரியல. நாங்க அசியூம் பண்ணா சரிதானே, இஷ்யூ இல்ல. ஒண்ணுமே சொல்லாட்டி டைப் 1க்குள்ள போறது பெட்டர். ஓகே. அப்ப நான் டைப் 2ல செஞ்சிருக்கா. நாங்க அப்ப டைப் 2லயே பார்ப்போம் இத. ஓகே. அப்ப டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன? 6 6. 6க்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 5. இந்த 6க்கு 5. சோ டோட்டல் 10. அப்ப டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 10. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணணும்டா SP கண்டுபிடிக்கணும். அப்ப SP கண்டுபிடிக்கிறதுண்டா N1 தெரியும், S1 தெரியும், N2 தெரியும், S2 தெரியும். இந்த இருக்கு S1 S2 எல்லாம். அப்ப அதுல அப்ளை பண்ணோம்டா SP கண்டுபிடிக்கலாம். இனி அந்த SPயை கொண்டு வந்து இங்க போட்டு இது 0 ஒன்று போடலாம் தான் நாங்க ஹைபோதீசிஸ் எடுத்து எக்ஸ் பார் ஒய் பார் எல்லாமே தெரியும். அப்ப T10 கண்டுபிடிக்கலாம். ஓகே. அப்ப அப்படித்தான் இதுல போட்டிருக்கு. போட 3.865 வந்து வருது. இனி T10 இதுக்குரிய உண்மையான வேல்யூ டேபிள்ல பார்ப்போம். சரியா? ஓகே. டேபிள்ல பார்த்தா T10 பார்க்கணும், பட் T11 பார்த்திருக்கேன். ஓகே. அது இப்ப T10 பார்க்கணும். பார்த்தா ஒரு வேல்யூ வரப்போகுது. ஆனா எப்படியும் இது 3.86 வந்து வெளியே தான் இருக்க போகுது. இந்த ரேஞ்சுக்கு வெளியே தான் வருது. ஓகே. அப்ப 3.865 வந்து சொல்றது ரிஜெக்ஷன் ரீஜன்ல இருக்கு. இப்ப ரிஜெக்ஷன் ரீஜன்ல இருந்தா மியூ1 மியூ2 சமன் இல்ல. அப்ப அதான் கேள்வி. இங்கேயும் ரெண்டுக்குமான மீன் தான் கேட்டிருக்காங்க. இப்ப ரெண்டுமே வந்து சமன் இல்ல என்றது ஆன்சர். அப்ப தேர் இஸ் a difference between two means என்று எழுதுனா சரி. சரியா? ஓகே. அப்ப இது வந்து டைப் 2ல செஞ்சிருக்கு. டைப் 1ல தான் மீன் படி செய்யணும்னு நினைக்கிறேன். தெரியல.
அடுத்தது கவனிங்க. இப்ப நாங்க பார்த்தது வந்து 2 சாம்பிள். அந்த 2 சாம்பிளுக்கு லிங்க் இருந்ததா? 2 சாம்பிள் Z டெஸ்ட்ன்னு பார்த்தேன். இது தனி. இது தனி, இது தனி. 2மே இண்டிபெண்டன்ட். 2க்கும் லிங்க் இல்ல. இது ஒரு கம்பெனி, இது இன்னொரு கம்பெனி. 2 கம்பெனிக்கு லிங்க் இல்ல தானே! அது மாரி. அடுத்தது 2 சாம்பிள் T டெஸ்ட். அதுக்கும் லிங்க் இல்ல. 2க்குமே லிங்க் இல்ல. ஓகே. இப்ப பார்க்க போறது பெயர்ட் T டெஸ்ட். கவனம், பெயர்ட் Z டெஸ்ட் இல்ல. பெயர்ட் T டெஸ்ட் தான் இருக்கு. சரியா? ஓகே. அதாவது 2 செட் ஆஃப் டேட்டா தந்திருந்தாங்கல்ல, வந்து 2 பேருக்கும் வந்து ஒரு லிங்க் ஒன்று இருக்கோணும். ஒண்ணு டிபெண்ட் பண்ணி இருக்கோணும். சரியா? 2 சாம்பிள்ஸ் மஸ்ட் பி டிபெண்ட் ஈச் அதர். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து அ ஒரு குவிஸ் போடுறாங்க. சாப்பிட முன்னர், சாப்பிட பின்னர் போட்டு டெஸ்ட் செய்றாங்கன்னு சொன்னா, லிங்க் இருக்கு தானே! பிஃபோர், ஆஃப்டர்ன்னு சொல்லி. அப்படியே அந்த கேர்லி எக்ஸாம்பிள் பார்த்தவளங்க. இந்த இது அந்த எக்ஸாம்பிள் தான். பிஃபோர் யூஸ், ஆஃப்டர் யூஸ். அப்படியே அந்த 2க்கும் லிங்க் இருந்தது க்குள்ள போகணும். ஏன் டி டெஸ்ட்ன்னு சொல்றோம்ன்னு சொன்னா, இங்க இது குறைய தான் தருவாங்க. நம்பர் இது குறைய. சிக்மா தெரியாது. என் லெஸ் தென் 30. கட்டாயம் டி டெஸ்ட் தானே. ஆனா 2 பேருக்கு லிங்க் இருக்கு. அப்ப இது பெயர்ட் டி டெஸ்ட்டுக்குள்ள போப்போது. ஓகேவா? இப்ப பெயர்ட் டி டெஸ்ட் எப்படி செய்றேன்னு பார்ப்போம். சரி. அப்ப இது அ 2 வேரியபிள் எக்ஸ், 2 வேரியபிள் ஒய். அப்ப அதுக்கு x1, x2 அப் டூ xn வரைக்கும் தருவாங்க. இதுக்கு yn வரைக்கும் தருவாங்க. ஓகே. இப்ப நாங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஒன்று அ டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். x1 மைனஸ் y1, x2 மைனஸ் y2 அப் டூ xn மைனஸ் yn கண்டுபிடிக்கலாம். இந்த வேல்யூவ சும்மா ஒரு வேறொரு வேரியபிள் z1 ன்னு போட்டிருக்கு. இந்த zன்றது z டெஸ்ட் அந்த z இல்ல. சும்மா உண்டு. இத z1 போட்டிருக்கு. இத z2 ன்னு போட்டிருக்கு. இது கடைசி zn ன்னு போடணும். சரியா? ஓகே. இப்ப இவ்வளத்தையும் கொண்ட ஒரு தொடை. ஐ மீன் இப்ப இப்படி போடலாம் தானே இது நார்மல் இல்ல. சும்மா இப்படி போடலாங்க தானே! இப்ப இவ்வளவும் வந்து ரேண்டம் வேரியபிளா கொண்ட ஒரு செட். ஆமா இல்லையா? ஓகே. இப்ப பாருங்க 2 சாம்பிள் இருந்தத நாங்க டிஃபரன்ஸ் பார்த்து ஒரு சாம்பிள் டெஸ்ட் பண்ண போறோம். அப்ப இது வந்து அப்படியே டெஸ்ட் இஸ் அல்டிமேட்லி ஈக்குவல் டூ த 1 சாம்பிள் டி டெஸ்ட். நாங்க இந்த செட் ஆஃப் டேட்டா மட்டும் எடுத்து இது 1 சாம்பிள் டி டெஸ்ட் மாரி யோசிக்க போறோம். சரியா? இந்த டிஃபரன்ஸ் வந்து நான் இதுல இருந்து கழிச்சு போட்டிருக்கு. நீங்க மாறி இங்க இருந்து இங்கேயும் கழிச்சு போடலாம். எப்படி போட்டாலுமே ஆன்சர் சேமா தான் வரும். ஹைப்போதீசிஸ் அதுக்கேத்த மாரி மாறும். ஸோ ஆன்சர் எப்படியும் சேமா தான் வரும். சரியா? சொல்றேன். இந்த Z பார்ன்றது இதுண்டா? மீன். இந்த மீன். இந்த Z கொண்ட இதுண்ட இதுக்கு மீன் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இது சாம்பிள் இது எல்லாம் கண்டுபிடிக்கலாம் தானே! ஓகே. அதுதான் இது. இப்ப இத விடுவோம். பெயர்ட் டி டெஸ்ட்ட விடுவோம். நார்மலா 1 சாம்பிள் இதுக்கு முன்னாடி பார்த்தது. 1 சாம்பிள் டி டெஸ்ட்ல என்னன்னு எழுதுவோம்? இது வந்து எக்ஸ் பார் மைனஸ் மியூவின் கீழ் எஸ் ஓவர் ரூட் 10 ன்னு பார்த்திருப்போம். ஐ மீன் அப்படியே சேம். ஜெட்டுக்கு சேம். ஜெட்டுக்கு சிக்மாவின் ரூட் 10 ன்னு போட்டிருப்பேன். டீக்கு வந்து எஸ் ஓவர் ரூட் 10 ன்னு போட்டிருப்பேன். இதே தான். இங்க வந்து Z பாருக்கு X பாருக்கு பதிலா Z பார். பிகாஸ் இது வந்து Z கொண்ட ஒரு செட் தானே. ஸோ Z பார் மைனஸ் மியூ ஓவர். இது வந்து பாருங்க 1 வேரியபிள். சாரி 1 சாம்பிள். நாங்க 1 சாம்பிள் தானே கன்சிடர் பண்றோம். ஓகே. அப்ப Z பார் மைனஸ் மியூ ஓவர் எஸ் ஓவர் ரூட் 10. அதான் இது. எஸ் ஓவர் ரூட் 10. அப்ப இது n மைனஸ் 1 தான். அது இஷ்யூ இல்ல. அப்ப 1 சாம்பிள் டெஸ்ட் மாரி வச்சு செய்ய போறேன். மிச்சதெல்லாம் அதே மாரி தான். இனி இப்படி கண்டுபிடிச்சா என்ன செய்ற? இது சுருக்கி ஒரு வேல்யூ வரும். இனி TF(n - 1) டேபிள்ல கண்டுபிடிக்கிறது. இந்த 2யும் ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கிறது. சரிதானே? எக்ஸாம்பிள் பாருங்க. n வந்து 6. அப்ப லெஸ் தென் 30. சிக்மா தரல. ஸோ இது டி டெஸ்ட்டுக்குள்ள போகணும். அதே நேரம் இந்த 2க்குமே லிங்க் இருக்கு. அப்ப கட்டாயம் இது பெயர்ட் டி டெஸ்ட். பெயர்ட் டி டெஸ்ட் செய்றது எப்படி? டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். அப்ப நான் இதுல இருந்து இத கழிச்சிருக்கேன். ஆஃப்டர் யூஸ்ல இருந்து பிஃபோர் யூஸ கழிச்சிருக்கேன். அதான் எனக்கு மைனஸ் வந்திருக்கு பாருங்க. ஓகே. இப்ப இதெல்லாம் Z. இனி இவ்வளத்தையும் கால்குலேட்டர்ல அடிச்சோம்ன்னு சொன்னா, எங்களுக்கு இந்த செட் ஆஃப் டேட்டாக்குரிய Z பார் கண்டுபிடிக்கலாம். அதுக்குரிய S கண்டுபிடிக்கலாம். இந்த இருக்கு S. இந்த இருக்கு Z பார். அப்ப T n-1 தானே. அப்ப R ன்னு சொன்னா n-1 5 தானே. அப்ப T5. இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணலாம். X பார் தெரியும். மியூ வந்து உண்மையா இந்த மியூன்றது என்ன சொல்லுங்க பாப்போம். மியூ1 - மியூ2 தானே. அது மாரி இந்த X பார்ன்றது என்ன? X
மைனஸ் y தானே. இதுல இருந்து இத கழிச்சு வர்றது தானே நாங்க z எடுத்திருக்கோம். ஓகே, இது z பார் வந்திருக்கோம், அது இஷ்யூ இல்ல. ஓகே, உண்மையா இதுக்குரிய விளக்கம் x மைனஸ் y, x பார் மைனஸ் y பார். இதுக்குரிய விளக்கம் μ1 மைனஸ் μ2. ஓமா இல்லையா? டூ சாம்பிள் நாங்க கழிச்சு 1 சாம்பிள் மாதிரி யோசிக்கிறோம். சரியா? அப்ப இங்க μ1 சொல்றது ஹைபோதிசிஸ் படி μ1 மைனஸ் μ2 தானே. அப்ப ஹைபோதிசிஸ் வந்து μ1 மைனஸ் μ2 is equal to 0 உண்டு, μ1 மைனஸ் μ2 not equal to 0 இன்னுண்டு. அப்ப நாங்க இதுக்கு பதிலா 0 போடலாம் தானே, இங்க 0 போடலாம். எக்ஸ் பார் கால்குலேட் பண்ணிருக்கு, எஸ் கால்குலேட் பண்ணிருப்போம். அப்ப எல்லாம் போட்டு சுருக்குனா ஆன்சர் ஒன்று வருது. ஓகேவா? இனி T5 0.975 டேபிள்ல பார்த்தா என்ன வேல்யூ வருதுன்னா -2.5 இப்படி வருதா, -2.57 வருதா, சாரி +2.57 தான் வரும். ஆனா நாங்க ரெண்டுமே ஈக்குவல் தானே, இப்படி போடலாம். இது சிமெட்ரிக் தானே. ஓகே, நாங்க கண்டுபிடிச்ச இது வந்து கட்டாயம் உள்ளதானே இருக்கு. அப்ப இது வந்து அக்செப்டன்ஸ் ரீஜன்ஸ். அப்ப அக்செப்டன்ஸ் ரீஜன்ஸ் சொன்னா μ is equal to 0. அப்படின்னா μ1 is equal to μ2. ஸோ இந்த சாம்பிள் இந்த சாம்பிள் ரெண்டு சாம்பிள்லையும் μ வந்து ஈக்குவல்னு சொல்லலாம். அல்லது இன்னொரு மாதிரி சொல்றதா இருந்தா ஃபெயில் டு ரிஜெக்ட் இது, அதாவது தேர் இஸ் நோ எவிடன்ஸ் μ1 is not equal to μ2. சரியா? ஓகே, சரிதான். இது அப்ப ஃபாஸ்டா சொல்லிட்டு நிக்கிறேன், பட் ஓகே. ஓகே, சரியா? ரைட். அடுத்தது ஓகே, இப்ப வேற டிஸ்ட்ரிபியூஷன், chi square டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? ஓகே. ரைட். இது இப்ப நாங்க முன்னாடி பார்த்த z டெஸ்ட் t டெஸ்ட் எல்லாமே மீனுக்கான டிஃபரன்ஸ் வந்து பத்தி கதைச்சிருக்காங்க. மீனுக்கான டிஃபரன்ஸ் ஓமா இல்லையா? அதாவது கேள்வியில ரெண்டு மீனுக்கு இடையில டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டா நாங்க z டெஸ்ட் t டெஸ்ட்டுக்குள்ள போனோம். பட் இப்ப வந்து chi square டெஸ்ட்னு சொல்லி படிக்க போறோம். இதுக்கு என்ன மாதிரி கேள்வி வரும்னு சொன்னா பாருங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நான் சொல்றேன். இப்ப இது பாருங்க, நம்பர் ஆஃப் எர்த்குவேக் அதுக்குரிய ஃப்ரீக்குவன்சி தந்திருக்காங்க. இப்ப எர்த்குவேக் ஏற்படாம ஒரு 50 தடவை, ஒருக்கா ஏற்படுறது 33 தடவை, 2 தடவை ஏற்படுறது 10 அப்படி தந்திருக்காங்க. இப்ப நான் இதை மட்டும் எடுக்கிறேனே, இதை மட்டும் எடுத்தா இது வந்து ஒரு பொய்சோனையோ அல்லது ஒரு பைனோமியலையோ நாங்க ஸ்டார்ட்ல ஒரு ஃபர்ஸ்ட் 2 லெக்சர்ஸ் படிச்சிருந்தானே, அந்த டிஸ்ட்ரிபியூஷனை இது ஃபாலோ பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம். இது ஃபாலோ பண்ணுதா பண்ணலையான்னு பார்க்க சொல்லி ஹைபோதிசிஸ் டெஸ்ட் கேட்டா தான் chi squareக்குள்ள போகணும். கேள்வி விளங்குதா எப்படின்னு சொல்லி? சரியா? இந்த இப்ப இது பார்த்தா இல்லைங்க. இந்த ஸ்பெசிபிக் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ஃபாலோ பண்ணுதா இல்லையான்னு சொல்லி ஒரு கேள்வி ஹைபோதிசிஸ் டெஸ்ட் மூலமா காண்கன்னு வந்தா நாங்க இப்படி செஞ்சு காணணும். ஓகே, பாருங்க. H நோட் என்ன எடுக்கணும்? observed data follows specific distribution. அது மாதிரி HA வந்து does not follow the distribution என்று சொல்லி இருக்கணும். சரியா? ஓகே, அப்ப இங்கேயும் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து சேம் தான். n டேட்டாஸ் இருந்தா n-1, அது இஷ்யூ இல்ல. ஓகே, இப்ப இன்னொரு புது ஈக்குவேஷன் பார்க்க போறோம். சரியா? ஓகே, என்ன ஈக்குவேஷன்? கை தானே இது. அப்ப chi square n-1, இதுவும் n-1 தான், இஷ்யூ இல்ல. சமன் பாருங்க, சிக்மா வந்து கொமன், அதுக்குள்ள என்ன வரப்போகுதுன்னு சொன்னா OI மைனஸ் EI ஹோல் பீன் ஸ்கொயர் ஓவர் EI. இதுல OI என்னன்னு சொன்னா ஒப்சர்வ் டேட்டா, ஐ மீன் இது அவங்க தார டேட்டா. அப்ப இதுல பாருங்களேன், இதெல்லாம் ஒப்சர்வ் டேட்டா, ஓமையில அவங்க தந்திருக்காங்க. EI சொல்றது எக்ஸ்பெக்டட் வேல்யூ, அதாவது ஐ மீன் இது மீன் விடை, எக்ஸ்பெக்டட் வேல்யூ விடை, அதை நான் கண்டுபிடிக்கணும். பட் இதுக்கு ஒரு ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. இந்த chi square டெஸ்ட் பாவிக்க போறோம்னு சொன்னா EI வந்து greater than equal 5 இருக்கணுமா? சரி, அது எங்களுக்கு கேள்வியில அப்படித்தான் வரும். அப்படி இல்லாட்டி 5 இல்லாட்டி, இப்ப இதே மீது நான் கேள்வி செஞ்சு காட்டுறேன். 5 இல்லாட்டி இப்ப இவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்த்து ஒரே கொலம்ல போட்டோம்னு சொன்னா 5 வர சான்ஸ் இருக்கு. இதுல பாருங்க 4 3 5 விட குறையத்தான். 4 3 பார்க்க கூடாது, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்.
5 விட குறையன்னு சொன்னா இவங்க 2 பேரையும் சேர்த்தா 3 4 கூட்டினா 7. சாரி. ஓ 4 3 கூட்டினா 7. அப்ப 7 போட்டு 3 4 கூட்டக்கூடாது. இந்த 4 3 கூட்டினா 7 போட்டு இந்த குலத்தை ரிமூவ் பண்ணா இப்ப இந்த 4 வேரியபிளுக்கு அதாவது n is equal to 4 போட்ட மாதிரி கேள்வி செய்யலாம் தானே. அப்படி அப்படி அந்த இஷ்யூ வந்து இருக்கு, மறக்க கூடாது. EA வந்து greater than equal 5 இருக்கணும். சரியா? எக்ஸ்பெக்டட் வேல்யூ. எஸ். நான் இதுக்கு சொல்லல, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 4 3 சொன்னேன். கேள்வி எழுப்பி இன்னைக்கு வரும். ஓகே. சரி. இந்த சரி. ஓகே. ஓகே. சரியா? ரைட். இன்னும் கொஞ்சம் தான் முடிஞ்சிடும். ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. நம்பர் ஆஃப் எர்த்குவேக் தந்திருக்காங்க. அதுக்குரிய ஃப்ரீக்வன்சிஸ் தந்திருக்காங்க. சரி. ஆஹ் இதுல அப்ப இந்த ஃப்ரீக்வன்சிஸ கூட்ட வாரது தான் மொத்த டோட்டலா இருக்கும். ஆமா இல்லையா? அதானே. அப்ப இவ்வளத்தையும் கூட்டினா 100 வரும். அப்ப n is equal to 100. இப்ப ஹைபோதிசிஸ் டெஸ்ட் கேள்வி கேட்கறாங்க. இந்த எர்த்குவேக் வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஹைபோதிசிஸ் டெஸ்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப H நோட் வந்து ஃபாலோ பாய்சன், H வந்து not so. ஓகே. இப்ப நான் இந்த இவ்வளத்தையும் ஒரு ரெண்டும் வேரியபிள் எக்ஸ் எடுக்கிறேன். அப்ப எக்ஸ் பாய்சான் லெம்டா. ஓமா இல்லையா? பாய்சானுக்கு லெம்டா தானே கான்ஸ்டன்ட். ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ஒரு கான்ஸ்டன்ஸ் இருக்கு கண்டுபிடிக்க வேண்டியது. அப்ப லெம்டா. அப்ப நாங்கள் அப்ப என்னது பாய்சானுக்கான காமன் ஈக்குவேஷன் இது நான் சும்மா எழுதியிருக்கேன். இப்ப லெம்டா கண்டுபிடிக்கணும். லெம்டா. சரியா? இஐ என்று சொல்றது எக்ஸ்பெக்டட் அது உண்டு. இப்ப நாங்க லெம்டா கண்டுபிடிக்க போறோம். லெம்டா இடையில. ஓகே. லெம்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுண்டா பாருங்க. இது நாங்க நார்மலா ஓஎல்ல செஞ்ச ஒரு டேபிள் போட்டு சிக்மா எஃப்எக்ஸ் சிங்கிள் சிக்மா எஃப் போட்டு தான் நீ எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓமா இல்லையா? அப்ப அதே தான். இது எக்ஸ், இது எஃப். அப்ப ஒவ்வொன்றா பெருக்கணும். 50 தர 0, 33 தர 1, 10 தர 2, அப்படி எல்லாத்தையும் கூட்டி 100 பிரிக்கணும். அதுதான் லெம்டா. பாருங்க. 0 தர 50, 1 தர 33, 2 தர 10, இப்படி எல்லாத்தையும் கூட்டி 100 பிரிச்சா அதுதான் லெம்டா. இப்ப லெம்டா 0.77 வருது. ஓகே. 0.77 வருது. இது லெம்டா. அது மொத்த வேரியபிள் வந்து 100. இடை என்று சொல்றது என்ன? ஒன்றுக்கான வேல்யூ. அதாவது ஒரு வேரியபிளுக்கு தான் 0.77. அப்ப எங்களுக்கு 100 வேரியபிள் இருக்கு. சரி, அந்த மாதிரி. ஓகே. இப்ப பாருங்க. நான் இது வந்து ஓஐ, இதுக்குரிய இஐ என்ற வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றுக்குமே இஐ கண்டுபிடிக்கணும். அப்பதானே இதுல பாருங்க, ஓஐல இருந்து இஐ கழிச்சு இஐல பிரிக்க முடியும். அப்ப ஒவ்வொன்றுக்கும் உரிய இஐ வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். EI1, EI2, EI3 கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, இதெல்லாம் என்னன்னு காட்ட சொல்றாங்க? பொய்சோன் தான் காட்ட சொல்றாங்க. அப்ப பொய்சோனுக்கான இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணணும். எப்படின்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு லெம்டா தெரியும், எக்ஸ் தெரியும். முதலாவது ரோவுக்கு எக்ஸ் 0, முதலாவது குளத்துக்கு. இரண்டாவது குளத்துக்கு எக்ஸ் 1, மூன்றாவது குளத்துக்கு எக்ஸ் 2, இந்த மாதிரி. அப்ப முதலாவது நான் இதுக்கு அப்ளை பண்றேன். x is equal to 0, அதாவது ஃபர்ஸ்ட் காலத்துக்கு அப்ளை பண்றேன். e to the power minus lambda, lambda into x over x factorial. அப்ப இப்படி வருது. இது வந்து ஒரு வேரியபிளுக்கு. மொத்த வேரியபிள் 100 பெருக்குனா 46.3. அதுதான் இந்த இந்த வேல்யூ. இப்படி ஒவ்வொரு குலத்துக்குமே இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. சரியா? ஓகே. இப்ப ஒரு கண்டிஷன் இருக்கு. எக்ஸ்பெக்டட் வேல்யூ 5 விட பெருசா இருக்கணுமே. இப்ப பாருங்க. இது ஓகே, இது ஓகே, இது ஓகே. இந்த ரெண்டும் இடிக்குது. 5 விட லெஸ் தான். அப்ப என்ன செய்ய போறேன்டா, இந்த 2 குலத்தையும் சேர்க்க போறேன். சரியா? அப்படி சேர்த்தும் காணாம வந்தா இந்த 3ஐயும் சேர்க்கணும். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 2 சேர்ப்போமே. சேர்ப்போம். சேர்த்தா இது 3 4 கூட்டி 7 போடக்கூடாது. அது 3 தான். இந்த 4 3 கூட்டி 7. இதே 2ஐயும் கூட்டினா 4.2 சுச்சம் வரப்போகுது. ஓகே. 4.2. அப்ப இப்பவும் காணாது. லெஸ் தென் 5 தானே. இப்ப இந்த 2ஐயும் சேர்க்கணும். அப்ப சொன்ன மாதிரி இந்த 3ஐயும் ஸ்ட்ரெயிட்டா சேர்த்திருக்கலாம், பட் ஒரு விளக்கத்துக்கு. இப்ப இந்த 2ஐயும் சேர்க்கணும். சேர்த்தா 17, இது 17 தசம் சம்திங். அப்ப வந்துட்டு தானே. ஓகே. இப்ப எண் 3 தான்.
ஆனா ஸ்டார்ட்ல உள்ள பாருங்க எண் வந்து 5 இருந்தது. இன்ஸ்ட்ருமென்ட் 5 வந்து இருந்தது. அப்ப நாங்க கைஸ்கியாட் 4ன்னு தானே பார்த்திருக்கோணும். ஆனா அப்படி பார்க்கக்கூடாது. ஏனென்றா, இது வந்து ஹைப்போதீசிஸ் டெஸ்ட் பண்றதுக்கு இந்த சாம்பிள் வந்து ரெடி இல்ல. இப்ப இப்பதான் டெஸ்ட்க்கு ரெடியா இருக்காரு இவர். ஓகே. பாருங்க எல்லாமே E5 ஓட பெருசு தானே. ஓகே. அப்ப பாருங்க என் தெரியும். OI தெரியும். EI தெரியும். டெஸ்ட்க்கு ரெடின்னு கன்ஃபார்ம். அப்பதான் EI என்னன்னு காண்றேன்டா சொன்னனே. இப்ப இது பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் தானே. அப்ப ஒவ்வொன்றுக்கும் இந்த ப்ரோபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். மொத்தம் ஃப்ரீக்வன்சிஸ் 100. நாங்க காண்றது இப்ப நாங்க லாம்டா கண்டது வந்து 1க்கு. இது வந்து இது 100ஆல் பெருக்க வருது முதலாவது. இது எக்ஸ்பெரிமெண்ட் 0. அது மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் 1க்கு சரிதானே? ஓகே. சரி. அப்ப டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து மொத்த 3 தானே. நம்பர் 3 தானே. அப்ப 3 - 1 2. ஓகேவா? அப்ப ஈக்குவேஷன் என்ன? chi squared n - 1. அப்ப chi squared 2. இங்கால வந்து இந்த ஈக்குவேஷன். அப்போ ஒவ்வொரு கொலமா OI - EI ஹோல் பீன் ஸ்கொயர்ட் ஓவர் EI போடணும். இப்ப இந்த கொலத்துக்கு பாக்குறேன்டா 50 - 46.3 முழுதின் வர்க்கத்தின் கீழ் 46.3. அப்படியே 3 பேருக்கும் கண்டு கூட்டணும். கூட்டுனா எனக்கு இந்த வேல்யூ வருது. இப்ப chi squared 2 டேபிள்ல பார்க்கணும். டேபிள் எப்படி பாக்குறேன்னு சொன்னா chi squared டேபிள் இருக்கு. சரியா? அல்பா தந்திருக்கு. அதாவது இங்க கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் 95% தந்திருக்காங்க என்று வச்சுக்கொள்ளுவேன். கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் 95% சொன்னா சிக்னிபிகன்ஸ் இன்டர்வல் 5% தானே. ரெண்டுமே தரலாம். ஓகே. அப்ப திரும்ப அதேதான். 5 சொன்னா என்ன பாக்குறாங்க வளமையா 0.975 பாக்குறாங்க. ஓமா இல்லையா? 5 சொன்னா இது 2 சாம்பிள் அந்த 2 டெய்ல் டெஸ்ட் தான். 0.975 தானே பாக்குறாங்க. அது ஓகே. அப்ப 0.975 பார்க்கணும். ஓகே. இங்க என்ன ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொன்னா Z டெஸ்டும் T டெஸ்டும் வந்து சிமெட்ரிக் ஆனது. ஆனா chi-squared வந்து சிமெட்ரிக் இல்ல. இப்ப ஓ இப்ப இப்படி சிமெட்ரிக் இல்ல. இப்ப இந்த டேபிள்ல வந்து இந்த 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 ஏரியா வந்து 0.975 பார்க்க போறோம்னு சொன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு 1.96 வருதுன்னு சொன்னா இது -1.96 போட இயலாது. ரெண்டு வேற வேல்யூ. இப்ப இது 1.96 சொன்னா இது -2.5 வச்சுக்கொள்வோமே. இப்படி ரெண்டு வேற வேல்யூஸ் வரும். அப்ப ரெண்டையுமே டேபிள் இருந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஐடியான்னு சொன்னா இதான் 0.975 தானே பார்க்கணும். அவருண்ட இது உண்டு. அடுத்து இது இன்னொண்டு. இத 1ல இருந்து கழிச்சு வர மத்த வேல்யூ 0.025. அப்ப இதையும் டேபிள்ல பார்க்கணும். இதையும் டேபிள்ல பார்க்கணும். நாங்க வழமையா Z டெஸ்டிங் T டெஸ்டுக்கும் இதை மட்டும் பார்த்தாலே போதும். அதுக்குரிய மைனஸ் வேல்யூ தான் இவருக்கு இருக்கும். 0.025க்கு இருக்கும். chi-square டேபிள். chi-square டேபிள். chi-squareக்கு ஒரு டேபிள் இருக்கு. பாரு. இந்த chi-square டேபிள். சரியா? ஓகே. இதுல வந்து இப்ப என்ன விளைவு 3 2 N2. அப்ப N2க்கு பார்த்தோம்டா இந்த இருக்கு. இது 0.975 இதையும் பார்க்கணும். 0.25 இதையும் பார்க்கணும். சரியா? அப்ப 0.051 7.378 ரெண்டு வேல்யூயும் பார்க்கணும். பாருங்க ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இங்க. இப்ப இங்க இந்த ஏரியா தான் 0.975 இந்த ஏரியா 0.025 ஓமா இல்லையா? அப்ப இப்ப 0.975 பார்த்தா இனிமே இந்த வேல்யூ தானே வரணும். ஆனா பாருங்க 0.975க்கு பார்த்தா சின்ன வேல்யூ வந்திருக்கும். 0.025க்கு பார்த்தா பெரிய வேல்யூ வந்திருக்கும். ஏனென்றா இவங்க வந்து இங்கால ஏரியா தான் பாக்குறாங்க. பாருங்க படத்துல காட்டியிருக்காங்க. சரியா? அப்ப ஒன்னும் ஒரு இஷ்யூவும் இல்ல. இதையும் பார்த்து சாரி இதையும் பார்த்து இதுதான் லெஸ். இந்த வேல்யூ வந்து லெஃப்ட் சைடும் இந்த வேல்யூ வந்து ரைட் சைடும் போட்டா சரி. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. காமிச்சா முடிஞ்சிடும். ஓகே. பாருங்க 0.051 7. இப்ப நாங்க கால்குலேட் பண்ண வேல்யூ 0.54. அது கட்டாயம் அக்செப்டன்ட் ரீஜன்ஸ்குள்ள தான் இருக்கு. ஓமா இல்ல ஏன்னா 0.05 0.5 உள்ளதான் இருக்கு. அப்ப அக்செப்டன்ட் ரீஜன்ஸ்குள்ள இருந்தா டெசிஷன் என்ன சொல்லலாம்? இது வந்து எர்த்குவேக் வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணும். அப்ப அதுதான் இது கடைசி முடிவு.
அதே மாதிரி இன்னொரு கேள்வி தந்திருக்காங்க. சேம் தான். சரியா? சேம். இங்க என்ன இது என்னன்னு காட்ட சொல்றாங்க? இதுவும் பாய்சனா? இதுவும் பாய்சன்னு காட்ட சொல்றாங்க. ஆனா இது ரிஜெக்ஷன் ரீஜனுக்குள்ள வரதுனால காண்ட் ஃபாலோ பாய்சன்னு சொல்லி ஆன்சர் வருது. சேம் கொஸ்டின். என்ன இங்க டேட்டா கொஞ்சம் கூடவா இருக்கு. எல்லாமே 5 விட பெருசா வந்துட்டு. சோ இஷ்யூ இல்ல. எல்லாமே 5 விட பெருசா வந்துட்டு. சோ இஷ்யூ இல்ல. ஓகே. அடுத்து இன்னும் ஒன்றே உண்டு. ஒன்றே உண்டு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சரியா? ஓகே. ஒன்றே ஒன்று என்னன்னு சொன்னா, இப்ப இது 1 வேரியபிளுக்கு தானே. இதே கைஸ்கேட் தான். 1 வேரியபிளுக்கு பாருங்க. ஒரு வேரியபிள். ஒரு வேரியபிள். இவ்வளவுதான். இது எக்ஸ் வேல்யூ. அதுக்குரிய ஒரே ஒரு வேரியபிள். இப்ப இன்னொன்றும் தந்திருந்தாங்களா இருந்தா? இப்ப 2 வேரியபிள் தானே. 2 செட் ஆஃப் டேட்டா இருக்கு தானே. இப்ப நாங்க பார்க்க போறது கைஸ்கேட் 2 2 சாம்பிள். அங்க முன்னுக்கு டீக்கு 2 சாம்பிள் பார்த்தோம். அதே மாதிரி இங்க 2 சாம்பிள். பட் அது வந்து இவங்க இண்டிபெண்டன்ஸ் சொல்லி சொல்றாங்க. 2 வேறு வேறு சாம்பிள்ஸ். 2 பேருக்கு லிங்க் இல்லன்னு. இண்டிபெண்டன்ஸ்னா லிங்க் இல்லன்னு இல்ல. லிங்க் இருக்கா இல்லையான்னு காண சொல்றதுதான் இந்த டைப். பாருங்க. இதுக்கு ஒரு கேள்வி பார்த்தா விளங்கும். இது ஒரு டைப். ஆ. ஆ. இங்க 100 இல்ல 300. ஃப்ரீக்வன்சிஸ் போட்டிருக்கோம். ஓகே. ரைட். இப்ப இதுல இத 100ஆல பெருக்க தேவையில்ல. இங்க ஃப்ரீக்வன்சி 300 தானே. அப்ப இந்த வேல்யூவ 300ஆல பெருக்க வர்றதுதான் இந்த வேல்யூவா இருக்கும். ஓகே தானே. சரி. ம். ரைட். அப்ப இங்க கேள்வி எப்படி வரும்னா, இந்த 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 செட்டுக்கும் இந்த செட்டுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாதான் இது இந்த டைப் கைஸ் கேடுக்குள்ள போறோம். இது ஒரு செட் ஆஃப் டேட்டா, இது இன்னும் செட் ஆஃப் டேட்டா. 2 செட் ஆஃப் டேட்டாஸ்க்கு இடையில வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையான்னு கேக்குறது. பாருங்க இப்ப இது ஒரு இது உண்டு, இது இன்னொண்டு. 2 பேருக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையான்னு சொல்லி. சரி. 2 பேருக்கும் இடையில இல்ல. இதுக்கும் இடையில. இப்ப இது வந்து பாருங்க. அ எபிசோட் 1, எபிசோட் 2, எபிசோட் 3ன்னு சொல்லி அவங்களோட விவிங் ப்ரிஃபரன்ஸ். இது வந்து ஜெண்டர், கேர்ள்ஸ், பாய்ஸ்ன்னு சொல்லி. அதாவது இதுக்கும் இடையில. அப்ப ஜெண்டருக்கும் விவிங் ப்ரிஃபரன்ஸுக்கும் இடையில வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையான்னு கேட்டா, நாங்க இதுக்கு வந்து இந்த கைஸ்கேட் 2 சாம்பிள் டெஸ்ட் அல்லது கைஸ்கேட் இண்டிபெண்டன்ஸ் டெஸ்ட் பாய்க்க போறோம். சேம் தான். ஒண்ணுமில்ல. என்ன மாறப்போகுதுன்னு சொன்னா, இப்ப அங்க வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் N-1 தானே போட்டுனாங்க முன்னுக்கு. அது இவ்வளவு ஒரு செட் இருந்தது. அப்ப N-1 போட்டேன். இங்க 2 செட் தானே. அப்ப எப்படி போட போறோம்டா, இது வந்து ரோ, இது கொலம். சரியா? அப்ப ரோவுல எண்ணிக்கையில இருந்து ஒண்ட கழிக்கிறது R-1. கொலம்ல எண்ணிக்கையில இருந்து ஒண்ட கழிக்கிறது. இந்த 2யும் பெருக்கிறது R-1 into C-1. அதை நான் n எடுத்தா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தான் n. சரியா? அப்ப இங்க இது தான் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடமா இருக்க போகுது. சரியா? அப்ப கைஸ்கேட் அதே ஈக்குவேஷன் தான். N-1க்கு பதிலா n போட்டாச்சு. ஏனெண்டா N-1 இந்த மாதிரி போட்டு கண்டுபிடிச்சு வச்சுட்டு தானே திரும்ப N-1 போட தேவையில்ல தானே. ஓகே. இப்ப இங்க ஹைபோதிசிஸ் வந்து வேரியபிள் எக்ஸுக்கும் வேரியபிள் வைக்கும் இடையில வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையான்னு சொல்லு. நோ ரிலேஷன்ஷிப். இந்த டெஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டெஸ்ட் தானே. அப்ப இண்டிபெண்டா இருந்தா அதான் H0. இண்டிபெண்டா இல்லாட்டி HA. ஓகே. ஒரு கேள்வி பார்ப்போம். 2 கேள்வி இருக்கு. பார்த்தா ஓகே. சரி. ம். என்தாலிக் ஃப்ரீடம். ம். ம். C-R, R-. நான் இதுல மாத்திட்டேன்னா அதுல மாத்தல. ஓ, சரி. அ ஓகே. N-1 சாரி R-1 into C-1. சரியா? ஓகே. ரைட். அப்ப ஒரு எக்ஸாம்பிள். இது ஜெண்டர், இது லிவிங் ப்ரிஃபரன்ஸ். ஓகே. அப்ப இன்னொரு விஷயமும் மாறப்போகுது. இப்ப இங்க ஈயை எப்படி கண்டுபிடிச்சுனாங்க? முதலாவது கேஸ்ல பொய்சோன்னு சொன்னதுனால பொய்சோனுக்குரிய ப்ரோபாபிலிட்டி பாவிச்சு இப்ப இருக்குன்னா. பட் இங்க அப்படி இல்ல தானே. இப்ப இங்க எப்படி காண போறோம்டா, இப்ப ஒவ்வொன்றுக்குமே எக்ஸ்பெக்டட் வேல்யூ இருக்க போகுது. மொத்தம் 6 எக்ஸ்பெக்டட் வேல்யூ வரப்போகுது. ஓமா இல்லையா? ஓகே. இவர E11, இவர E12, இவர E13, 21, 22, 23 வச்சுக்கொள்ளுவோம். சரியா? இப்ப அதுக்கு முன்னாடி இந்த ரோண்ட கூட்டுத்தொகை இதுல எழுதலாம். இந்த ரோல கூட்டுத்தொகை இதுல எழுதலாம்.
இந்த கொலம்ன்ட கூட்டுத்தொகை இதுல எழுதலாம். இந்த கொலம்ன்ட கூட்டுத்தொகை, இந்த கொலம்ன்ட கூட்டுத்தொகை எழுதலாம். இனி இந்த 2ல கூட்டுத்தொகை அல்லது இந்த 3ல கூட்டுத்தொகை எதுல எழுதலாம்? இவரு சொல்றது கிராண்ட் டோட்டல். எல்லாத்துல கூட்டுத்தொகை சொல்றது கிராண்ட் டோட்டல்ன்னு சொல்லி. இப்ப நான் இந்த E11 காண போறேன்னு சொன்னா, இதுக்குரிய கொலம் டோட்டல் இது. இதுக்குரிய ரோ டோட்டல் இது. கிராண்ட் டோட்டல் இது. அப்ப நான் E11 காண போறேன்டா, இந்த வேல்யூவ இந்த வேல்யூவால பெருக்கி இந்த வேல்யூவால பிரிக்கணும். இப்ப நான் இதுக்குரிய வேல்யூ பார்க்க போறேன்டா, இந்த கொலம் சம் இது. இந்த ரோ சம் இது. இந்த 2யும் பெருக்கி கிராண்ட் டோட்டலால பிரிக்கணும். இப்படியே 6 பேருக்கும் செய்யணும். சரியா? அதான் போட்டிருக்காங்க. ரோ டோட்டல், கொலம் டோட்டல் பை கிராண்ட் டோட்டல். ஓகே. அப்ப இங்க ஹைப்போதீசிஸ் என்ன? நோ ரிலேஷன்ஷிப். இது ஆல்டர்னேட் ஹைப்போதீசிஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஓகே. அப்ப இங்க பாருங்க, நான் போட்ட மாரி ஈவன் போட்டிருக்காங்க. கிராண்ட் டோட்டல் கண்டுபிடிச்சிருக்காங்க. இனி E11 கண்டுபிடிக்கலாம். எப்படி? 800 தர 1075 ஓவர் 2325. அப்படியே ஒவ்வொன்றா போட்டு கண்டுபிடிக்கலாம் தானே 6 வேல்யூஸும். இந்த 6மே கிரேட்டர் தென் 5 இருக்கு. சோ டெஸ்ட் இஸ் ரெடி டு அப்ளை. இப்ப டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கணும். எத்தனை ரோ? 3. அப்ப 3 மைனஸ் 1. எத்தனை காலம்? 2. அப்ப 2 மைனஸ் 1. சோ 2. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 2. அப்ப chi ஸ்கொயர் 2. இனி அதே ஈக்குவேஷன் என்ன? இப்போ OI 350. அதுக்குரிய EI இது. இந்த இருக்கு 369 வருது. அப்ப 350 இதால கழிச்சு வர்க்கப்படுத்தி இதால பிரிக்கணும். அது மாதிரி 275 இதோட கழிச்சு வர்க்கப்படுத்தி இதால பிரிக்கணும். அப்படி 6 பேருக்கு செய்யணும். பாருங்க 1, 2, 3, 4, 5, 6. 350, 369, 369. அப்படி ஒவ்வொன்றுக்கும். பாருங்க கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் வரும் அது எக்ஸ்பெக்டட் வேல்யூ. கிட்டத்தட்ட. ஆனா இதுக்கு வரணும்னு அவசியம் இல்ல. நிறைய டிஃபரன்ஸ்ல வரலாம். வந்த பிள்ளை இல்ல. அப்ப வேல்யூ 4. இனி டேபிள் பார்த்தா இது 90 ஏற்கனவே பார்த்த வேல்யூ தான். இந்த 2975 முன் கேள்வியில பார்த்தோம். 0.05 7. இது அக்செப்டன்ஸ் ரீஜன். அப்ப ரிலேஷன்ஷிப் நோ ரிலேஷன்ஷிப். அக்செப்டன்ஸ் ரீஜன்ஸ்னா நான் இதுல ரிலேஷன்ஷிப் போட்டிருக்கேன். தேர் இஸ் a ரிலேஷன்ஷிப் போட்டிருக்கேன். தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் வரும். இந்த அக்செப்டன்ஸ் ரீஜன்ஸ் பாருங்க. இண்டிபெண்டன்ட். நோ ரிலேஷன்ஷிப் தான் அக்செப்டன்ஸ் ரீஜன். அப்ப இது அக்செப்டன்ஸ் ரீஜன்ஸ் தானே. சோ தேர் இஸ் ரிலேஷன்ஷிப் வராது. தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப். சரியா? ஓகே. ரைட். அடுத்து இன்னொரு கேள்வி. அதே கேள்வி. ஆனா கொஞ்சம் வேல்யூ பெருசு. இது வோட்டிங் ப்ரிஃபரன்ஸா? மேல பார்த்தது ஒரு எபிசோட் பாக்குற ப்ரிஃபரன்ஸ். இது வோட்டிங் ப்ரிஃபரன்ஸ். அதே கேள்வி. டிவிகே, டிஎம்கே. ஓகே. அதேதான். அப்ப இங்க 8 தடவை வரப்போகுது. கொஞ்சம் பெருசு. கொஞ்சம் பார்த்து சுருக்குனா சரி. சேம். இந்த வேல்யூ ரிஜெக்ஷன் ரீஜனுக்குள்ள வருது. சோ இண்டிபெண்டன்ட் இல்ல, டிபெண்டன்ட். அல்லது இண்டிபெண்டன்ட் இல்லன்னு சொல்றதுக்கு நோ எவிடன்ஸ். தேர் இஸ் நோ எவிடன்ஸ் ஃபார் தீஸ் டூ ஆர் இண்டிபெண்டன்ஸ். அப்படி சும்மா வச்சிருந்தா சரி. அவ்வளவுதான். ஓகே. சரியா? இன்னும் 2 லெக்சர் இருக்கு. அது சொன்னா சரி. ஓகேவா இது? ஃபாஸ்டா சொன்னா நீங்க லேட் ஆயிட்டுன்னு சொல்லி. இது ஓகேன்னு நினைக்கிறேன். அவ்வளவு விஷயம் இல்ல தானே?